Hello students, welcome to Fork Academy. நான் குல் பாலா பேசுகிறேன். இதில் முதல் கணக்கு வந்து பாருங்கள் 189. ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி விகிதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி விகிதத்தில் 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன இங்கே கேட்குறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம கேட்குறாங்க. அப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு இங்கே இந்த 3 ஆண்டுகள் அப்போ 3-3-1 மெத்தடில் இந்த 12,000க்கு போட்ட ஆன்சருங்கிறது ஈஸியாக கிடச்சிடும். இப்போ அதை பார்ப்போம். 6 ஆண்டுகளில் 60% கிடைக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 6 வருஷத்துக்கு 60னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? இதை அடித்தா வந்துரும்ல 10%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 10%. இதை எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இங்கே வந்து 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி. அப்போ 12,000க்கு 10% அப்படிங்கும்போது எவ்வளோ வரும்? 1200. 1200 × 3. ஏன்னா 3-3-1 மெத்தட் தெரியுமில்ல. இப்போ 1200க்கு 10%. வேணா உங்களுக்கு அடி கொடுத்துருந்தேன். 0 கேன்சல், 0 கேன்சல். அடுத்து ஒரு 10%. 0 கேன்சல், 0 கேன்சல். அப்போ 120. இந்த 120 3 மல்டிப்ளை பண்ணும். அடுத்து 120க்கு 10%. 12. இதை 1 மல்டிப்ளை பண்ணும். இப்போ இதெல்லாம் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது? இதை மல்டிப்ளை பண்ணால் 3600. இது வந்து 360. இது வந்து ஒரு 12. அப்போ இதெல்லாம் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 3600 300 3900 3960. அந்த 60 கூட இதை சேர்த்தா 72. 3972. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, 3972. ஓகேவா? அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் இந்த கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோவில் உள்ள ஃபர்ஸ்ட் கணக்கை நல்லா பார்த்துருந்தீங்கன்னா இவ்வளோ தான் இந்த கணக்கு. அடுத்தது 4% கூட்டு வட்டிக்கு 2 வருடத்தில் கிடைக்கும் மொத்த தொகை 1352 எனில் அசலை காண்க. ஓகே, இப்போ 4%ன்னு போடுறோம் 2 வருஷத்துக்கு. இப்போ இதுக்கு 4%னா இது 10%, இது 1%. 1% 12, 4%னா 48. அப்போ 2 வருஷத்துக்கு 48னா எவ்வளோ வரும்? 96. அப்போது இது வந்து பாருங்கள் 1296, 1296. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இவ்வளோ வருது. கூட வேணால் வருமோ 1310 வரைக்கும் வேணால் வரும். அவ்வளோதான் வரும். ஆனால் நமக்கு இங்கே தேவை 1352. அப்போ இது வந்து கிடையாது. இப்படி தான் நம்ம போடுவோம். அப்போ இது கிடையாது. அடுத்த 2 1250. இப்போ இதில் வந்து 4% அப்படிங்கும்போது 12.5 1%. அப்போ 4க்குன்னா 48. இந்த இது 50 பைசாவை 4 டைம் மல்டிப்ளை பண்ணால் 2. அப்போ 50 ரூபாய். இதை ஆட் பண்ணிக்கோங்க 50. அப்போ 50 2 வருஷத்துக்குன்னா 100 ரூபா வரும். அப்போ 1250 1350. ஓகேவா? 1350ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் வருது. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 1352 வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். செக் பண்ண வேண்டியதில்லை, இதான் ஆன்சரு. வேணா உங்களுக்காண்டி செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ இதை ஃபஸ்ட் வருஷத்துக்கு 50 ரூபா கூட்டினா 1300. இப்போ இதில் 4% அப்படிங்கும்போது இது 10%, 1%னா 13. அப்போ 4%னா 52. அப்போ இதில் 52 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் 1352. இது 2வது வருஷத்துக்கு கிடைக்கிறது. அப்போ 1250 ரூபா அசலுக்கு தான் வந்து 4% இன்ட்ரெஸ்ட்டில் மொதல் வருஷத்துக்கு 50 ரூபா கிடைக்குது. 2வது வருஷத்துக்கு 52 கிடைக்குது. 2 ஆண்டுகள் முடிவில் 1352 ரூபாய் கிடைக்கிறது. இப்படி தான் வந்து நீங்கள் ஃபைன் பண்ணணும். இதான் வந்து ஈஸியஸ்ட் மெத்தடு. அடுத்தது 30,000க்கு ஃபர்ஸ்ட் வருஷம் 7%, செகண்ட் வருஷம் 8%னா எவ்வளவுன்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ 30,000. இப்போ 7% அப்படிங்கும்போது 100 கூட 7 கூட்டிக்கோங்க, கீழே 100 போட்டுக்கோங்க. அடுத்தது 100 கூட 8 கூட்டிக்கோங்க, கீழே 100 போட்டுக்கோங்க. இது வந்து 2 மெத்தடில் செய்யலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு 7% கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 8% கண்டுபிடிச்சிங்கனாலும் ஆன்சர் வரும். இந்த 30,000 அப்படி இருக்கிறனால இந்த 0வால் அடி போகுங்கிறதுக்காண்டி இதை எடுத்திருக்கேன். 0 கேன்சல், 0 கேன்சல். 4 0க்கு 4 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 107 × 108. 8 56க்கு 6 மிச்சம் 5. 1 8 0 0 0 7 0 1 6 5 15க்கு 5 மிச்சம் 1 1 1. ஓகேவா? இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்? இங்கே 3 இருக்குது. இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 3 15, 6 3 18 மிச்சம் 3. 5 3 15, 15 3 18க்கு 8 மிச்சம் 1. 5 3 15, 15 1 16 மிச்சம் 1. 1 3 3 3 1 4. 1 3 3 34,688ங்கிறது என்னது? டோட்டல் அமௌண்ட். இவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலில் 30,000 இருக்குது. அப்போ இந்த 30,000 இங்கே கழிச்சிடணும்.
30,000 கழிச்சா நம்ம கூட்டு வட்டி அப்படிங்கிறது கிடைச்சிடும். கழிச்சா எவ்வளோ வரும்? 4,688. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, 4,688. ஓகேவா? ஸோ இப்படி உங்களுக்கு நிறைய ஜீரோவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்யுங்க, ஈஸியாக வரும். அந்த ஸ்பாட்டில் எந்த மெத்தட் எடுக்கிறோமோ அதுதான் விஷயம். எந்த கூட்டு வட்டி விகிதத்தில் 5,625 2 ஆண்டுகளில் இதாக மாறுகிறது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் பாருங்க. 14ல் 5 போச்சுன்னா 9, 7ல் 2 போச்சுன்னா 5, 0ல் 6 போகாது. அப்போ 10ல் 6 போச்சுன்னா 4. ஸோ 459. இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது 459 வந்து இருக்குது. எந்த கூட்டு வட்டி விகிதத்தில் 5,625 அப்படிங்கிறது 2 வருஷத்தில் 6,000 இது வந்து 2 வருஷத்துக்கு கிடைக்குது. அப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 1 வருஷம் கணக்கு கிடைச்சிடும். 1 2 2 2 4 2 4 மிச்சம் 1 18 9 18. ஸோ 229 230 கிட்ட வரணும். இப்போ எந்த பர்சன்டேஜ் போட்டால் இந்த வேல்யூ வருங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ 2%, இது 10, இது 2%னா 56, 56.5. அப்போது 1% 56.5. அப்போ 2%னா எவ்வளவு? 112. இது 2%னா 112.5. அப்போ இது வந்து கிடையாது. அப்போ இதுக்கு அப்படியே டபுள் எடுங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 230 கிட்ட வேணும். இப்போ 4% போட்டிங்க, இது 2%க்கு இவ்வளோ கிடைக்கும். இப்போ 4%னா இது டபுள் ஆகும்ல. ஓகே, இது டபுள் ஆனால் எவ்வளவு? 225. அப்போ நமக்கு தேவை 229.5. அப்போ இது கிட்டத்தட்ட வருதுமா இருக்குது. அப்போ இந்த இதை வந்து நம்ம ஆன்சர் வந்து செஞ்சு பார்ப்போம். 5,625 4% அப்படிங்கும்போது 56 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். 56 112 112 224. இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 225 வருது. ஸோ 225 இங்கே ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வருஷத்தில் 225ங்கிறது வட்டி கிடைக்கு. 0 1 5 8 5. ஓகேவா? இப்போ இது கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட் வருஷத்தில் கிடைக்கும். இப்போ நமக்கு இது போக இன்னொரு வருஷம், 2ஆவது வருஷமும் அதே மாதிரி 4% போடுங்க. 58 58 58 50 50 100 108 116 116 116 232 232. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு 2 234. அப்போ அதை ஆட் பண்ணுங்க. 234 4 8 0 1 6. ஸோ 6,084ங்கிறது வந்துட்டா. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 4%. இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கும். அதே மாதிரி இந்த புள்ளி வச்சுலாம் வந்து மேக்ஸிமம் நம்ம கொடுக்க மாட்டாங்கங்கிறத நீங்கள் எலிமினேட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஸோ ஹோல் நம்பரை எடுங்க, ஃபஸ்ட்டு எடுங்க, அடுத்து ஹோல் நம்பராகவே எடுத்திங்கன்னா வந்துடும். நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு 2க்கு வரல, அப்போ 2.08க்கு வருமானலாம் யோசிக்கக்கூடாது. எப்படி வரும்? 2க்கு வந்து 112.50 தான் வருது. இதுக்குமான டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளவு இருக்குது? இப்போ 229 225 வந்தால் நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்கு 0.08 கூடனா வந்துருமா வராதுன்னு உங்களுக்கு கழிக்க தெரியணும். அப்போ இதை எடுக்க தெரியணும். ஓகேவா? இப்படி எடுக்க தெரியும். அந்த ஸ்பான்டேனியஸாக யோசிச்சிங்கனாலே நீங்கள் காம்பவுண்டர்ஸை ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் செய்யலாம். 80,000 இது 4% குறைகிறதுனால 100 மைனஸ் குறைஞ்சிருக்கோங்க. 96 96. இது அடி கொடுத்தா ஆன்சர் வந்துடும். 0 0 கேன்சல், 4 0க்கு 4 0 கேன்சல். 96 × 96 6 6 36க்கு 6 மிச்சம் 3 9 6 54 57 6 6 36க்கு 6 மிச்சம் 3 9 6 54 57. ஓகே, 59 45 69 54 மிச்சம் 5 99 81 86 6 11க்கு 1 மிச்சம் 1 12க்கு 2 மிச்சம் 1 9. இந்த 9,000 இதை வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணும். 8 40 6 8 48க்கு 8 மிச்சம் 4 1 8 8 8 4 12க்கு 2 மிச்சம் 1
ஒரு 8 8 ஈரெட்டா 16, 16 1 17க்கு 7 மிச்சம் 1, 9 8 72, 72 1 73. ஸோ இந்த கணக்கோடைய ஆன்சர் வந்து 73,728. ஆன்சர் ஆப்ஷன் சி. இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து உங்களுக்கு இதெல்லாம் அடி கொடுக்க கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். 80,000ல் 4% வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. 00 கேன்சல், 00 கேன்சல். ஓகேவா? அப்போ 4 8 32, 3200. அப்போ 3200 80,000ல் கழிங்க. 80,000ல் 3200 போச்சுன்னா 80,000ல் 3000 போச்சுன்னா 77,000. அப்போ 66,800. இது வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்தில் இருக்கும். அடுத்து இதில் இருந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, அகைன் வந்து ஒரு 4% தானே குறைகிறது. இப்போ இது வாங்க 76,800 இன்ட்டு 4%. 00 கேன்சல், 00 கேன்சல். இந்த 2 மல்டிப்ளை பண்ணு. ஓகேவா? 4 6 8 4, 4 8 32க்கு 2 மிச்சம் 3, 5 4 20, 6 4 24, 27க்கு 7 மிச்சம் 2, 4 7 28 30. ஸோ ஒரு 3072 வந்து குறைகிறது. அப்போ இதிலிருந்து 3072 குறைச்சிருங்க. இது சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. இப்போ 76,800 இருக்கு. சரி, 10ல் 2 போச்சுன்னா 8, 9ல் 7 போச்சுன்னா 2, 7, 76ல் 3 போச்சுன்னா 73. ஓகேவா? கரெக்டாக ஆன்சர் வரும். ஸோ உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் இந்த 96 நீங்கள் இது உங்களோட இஷ்டம் தான். 96 மல்டிப்ளை நான் கண்டிப்பாக தப்பாக தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இதை வச்சு இந்த 8 மல்டிப்ளை பண்ணும்போதெல்லாம் எனக்கு கரெக்டாக வருமானு தெரியலனா இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வருஷத்தை கழிங்க, செகண்ட் வருஷத்தை அதுக்கப்புறம் கழிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்த காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கெடுப்படும் முறையில் 15,625ற்கு ஆண்டிற்கு 16% வட்டி விகிதத்தில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. இந்த மாதிரி காலாண்டுன்னு இந்த வார்த்தை வந்துட்டுனாலே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிடணும், மாதங்களை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணிடலாம், என்ன கிடைக்கும். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16%. இதை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. அடுத்தது எண் வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதம். 9 மாதம்னு 9ன்னு போடக்கூடாது, 12 மாதத்தில் 9 மாதம். அதனால 9/12ன்னு போடணும். இன்ட்டு 4, ஒரு நாள் 4, முன்னாங்க 12, 3. ஓகேவா? இப்போ இது இருக்குது. இப்போ இந்த இது வந்து என்ன பண்ணுவோம், 3-3-1 மெத்தடில் பண்ணுவோம். அந்த மெத்தடில் பண்ணால் நமக்கு இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். அப்போ 15,625 இன்ட்டு 4%. ஓகேவா? எவ்வளோன்ட்டு பார்க்கணும். இது 10%, இது 1%. 1% அப்படிங்கிறது எவ்வளவு? 156. அப்போ 156 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6 4 24க்கு 4 மிச்சம் 2, 5 4 20க்கு 0 மிச்சம் 2, ஒரு நாள் 4, 6 4 24க்கு 4 மிச்சம் 2, 5 4 20, 22 22 மிச்சம் 2, ஒரு நாள் 4, 4 1 6, 6. ஓகேவா? இந்த 156க்கு 624 வருது. இந்த 0.25 இருக்குல்ல, இந்த 0.25 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 வருமா? அப்போ 625. அப்போ 625 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். 3 வருஷம் நாள். 3-3-1 மெத்தட். அப்போ 625க்கு 4%. இது 10, இது 1% வந்து 6.225. அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு பண்ணுங்க, 4 24. இதுக்கு பண்ணு, இந்த 0.5 பண்ணால் 1 24 1 25. அடுத்தது 25க்கு 4%. இது 10, 0.25 தான் 1%. அப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 25க்கு 1%னா 1. இப்போ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர். இப்போ 5 15க்கு 5 மிச்சம் 1, 1 3 3 2 3 6 7, 3 18. இது வந்து 75 1, 11க்கு 1 மிச்சம் 1, 14 15க்கு 5 மிச்சம் 1 19. ஸோ 1951. ஸோ இந்த கணக்கோடைய ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, 1951. காலாண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் வைக்கணும், எண்ணுக்கு வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே வந்து 12 பண்ணணும். இந்த ரெண்டையும் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 3-3-1 மெத்தடில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த கணக்கை முடிச்சிடலாம்.
அடுத்த கணக்கு. கூட்டு வட்டி விகிதம் 12% அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும். 5000 செலுத்தப்பட்ட பின் ஒரு வருடம் கழித்து மொத்த தொகை. 5000 ரூபாய் செலுத்தியிருக்காங்க, ஒரு வருஷம் கழிச்சு மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. 12% அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. அப்போ ஒரு ஆண்டு கழித்துனா ஒரு வருஷத்தில் 2 டைம் வந்து கணக்கு பண்ணியிருப்பாங்க. அரை ஆண்டுன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிடணும். அப்போ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு? 6%. அப்போ 5000க்கு 6%. 5000க்கு 6% எவ்வளோ? 00 கேன்சல் 00 கேன்சல் 300. அதே மாதிரி இங்கே வந்து 2 டைம் பண்ணுறோம்ல, அரை ஆண்டு அப்படிங்கும்போது ஒரு அரை வருஷம் இன்னொரு அரை வருஷம் 2 டைம் பண்ணுறோம். அப்போ n = 2ன்னு வச்சுக்கோங்க. n = 2ன்னா 2 1 மெத்தட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்து இந்த 300க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளவு? 6%. 00 கேன்சல் 00 கேன்சல் 18. அப்போ இதை வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 600, இது 600, இது 18, 618. இவங்க என்ன கேட்காங்க? மொத்த தொகையை கேட்காங்க. மொத்த தொகைன்னா இந்த அசல் கூட கூட்டிடணும். 5000 + 618 5618. ஆன்சருங்கிறது ஆப்ஷன் பி 5618. அடுத்து இந்த கணக்கு. இந்த கணக்கு ஒன்றும் கிடையாதுங்க. 15000 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 3 வேல்யூ இது பண்ணிடுங்க. 115 / 100 × 120 / 100 × 125 / 100. ஓகேவா? 00 கேன்சல் 00 கேன்சல் 00 கேன்சல். இந்த 0வையும் இந்த 0வையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 25 5 125, 20 5 100, 3 12, 5 20, 1 5 5 25, 3 15. ஓகே, 3 × 5 எவ்வளவு? 15. 15 15 225. 15 15 225. அப்போ 115 × 225. 5 25க்கு 5 மிச்சம் 2, 1 5 5 5 2 7, 1 5 5. இப்போ இதால் மல்டிப்ளை பண்ணால் 115னா 230 வருமா? 2 டைம்னா 230. அதை 2 டைம் போடணும். 230. 5 7 8 5 2. ஓகே, இது வந்து டோட்டல் அமௌண்ட் 25875 வருது. ஃபஸ்ட்டு வந்து 15000 இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 10875. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10875. அடுத்து இது வந்து ஒரு காலாண்டு மெத்தடில் உள்ளது. அதே மாதிரி தான். இதை 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கோங்க. இதை 4ஆல் டிவைட் பண்ணால் 5% வருது. இது வந்து 12 × 4ன்னு போட்டிங்கன்னா 3 தான் வரும். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. n = 3. n = 3னா நம்ம 331 மெத்தடில் பண்ண வேண்டியதான். வேல்யூ வந்து எவ்வளவு? 16000 அப்படி எடுத்துக்கோங்க. 16000க்கு எத்தனை? 5%. 00 கேன்சல் 00 கேன்சல் 5 16 80. ஓகேவா? 5 16 80. இந்த ஒரு 0வை சேர்த்துக்கோங்க. 800 × 3. அடுத்து 800க்கு 5%. 00 கேன்சல் 00 கேன்சல் 40 × 3. ஏன்னா 3 வருஷம் வருதுல்ல, அதனால 331 மெத்தடு. அடுத்தது 40க்கு 5%. 00 கேன்சல் 1 5 5 2 10, 1 2 2 4. அப்போ 2 × 1. 3 24 2400 120 ஒரு 2 2522. ஆன்சர் ஆப்ஷன் சி 2522. ஓகேவா? அவ்வளோதாங்க. அங்கே ஒரு குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யும் போது 2 ஆண்டுகளில் 4624 ஆகும், 3 ஆண்டுகளில் 4913 ஆகவும் கிடைக்கிறது எனில் அசல் வந்து என்னன்னு கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோன்னு பாருங்க.
4613 4624 ஓகேவா. இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 289 வரும். இந்த 289ங்கிறது என்னது, ஒரு வருஷத்தில் கிடைக்கக்கூடியது. ஓகேவா, இந்த 289ங்கிறது ஒரு வருஷத்தில் கிடைக்கிறது. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா, ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான். 100 = the whole power n = a. ஓகே, இப்போ இதை வச்சு தான் நம்ம இங்கே கணக்கே செய்ய போகிறோம். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த n வேல்யூ இருக்கா, n வேல்யூவில் வந்து 2ன்னு போடுவோம், 3ன்னு போடுவோம். இந்த 2 டிவைட் பண்ணுறது தான் இங்கே கான்செப்டே. p = 1 + r / 100 the whole power square = அமௌண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு 3 போட்டுரும். 3ன்னு போட்டால் அமௌண்ட் அப்படிங்கிறது 4913. அடுத்தது டிவைடட் பை 1 + r / 100 = the whole power square. இது போட்டிங்கன்னா இதுக்கு வந்து வேல்யூ எவ்வளோ வருது, 4624. ஸோ இந்த ரெண்டையும் அடி கொடுக்கணும். இந்த ரெண்டையும் அடி கொடுப்பதற்கு இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு தான் அடி கொடுக்க முடியும். ஓகேவா. ஸோ 4913 டிவைடட் பை 4624. இது அடி கொடுத்தீங்கன்னா 289ஆல் அடி கொடுக்கணும். ஓகே, இதில் தான் அந்த 17 16 வரும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இதை வந்து 289ஆல் அடி கொடுத்தான்னு நினச்சிக்கோங்க, 17 வருது. ஓகேவா, இதை 289ஆல் அடி கொடுத்தா 17 வருது. இதே 289ஆல் அடி கொடுத்தா 4624 டிவைடட் பை 289 16 வருது. இந்த ரெண்டையும் அடி கொடுக்காதீங்க. அடி கொடுக்காம இங்கே வேல்யூ என்ன கிடச்சிச்சோ அந்த வேல்யூ வச்சு அடி கொடுங்க. அடி கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு வேல்யூ வருதா, இதை எடுத்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் நிறைய மெத்தட் உண்டு. ஓகேவா, ஃபஸ்ட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இது அடி கொடுப்பதற்கு வந்து உதவும். இப்போ கிடச்சிட்டா இப்போ இதில் இதெல்லாம் அடி கொடுக்கலாம். இது வந்து ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்படி தான் இது எழுதணும். இல்லை பியும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 வேல்யூ இங்கே போனால் -2 ஆயிருமா. அப்போ 3 - 2 வந்து என்னது ஆயிரும், 1ன்னு ஆயிரும். 1ன்னா என்ன வர போகுது, 1 + r / 100 = 17/16. இந்த இருக்கா, இந்த வேல்யூ இருக்கா, இந்த 1 + r / 100 இந்த இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ p = 1 + p × ஓகேவா, p × 17/16. இந்த n அப்படின்ட்டு இருக்கா, எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது கூட்டுவட்டி விகிதத்தில் முதலில் சேரும்போது 2 ஆண்டுகளில் இவ்வளோ கிடைக்கிறது, 4 ஆண்டுகளில். ஸோ ஓகே, இந்த 2 ஆண்டுகள் அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து இந்த 2 ஆண்டுகள் இருக்கா, இதை வந்து 2 டைம் வந்து போடுங்க. = 2 வருஷத்துக்கு வந்து எவ்வளோ வருது, 4624 இது வருது. அப்போ இது பி மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி வேல்யூ இங்கே கொண்டு பாருங்கள். 4624 × 16 / 17 16 / 17. இந்த கணக்கெல்லாம் ரொம்ப பெரிய கணக்கு தான். இதுக்கு வந்து நான் கடைசி உங்களுக்கு பார்த்தோன்னே ஆன்சர் சொல்கிற மாதிரி ஏதாட்டும் ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா. இப்போ 16 / 17 × 16 / 17. ஓகே, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்க. 0.08ன்னு வருது. இதில் வந்து 4624 × ஓகேவா, இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வரும். p = 4096ன்னு வரும். ஸோ 5வது கணக்குக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தானே. ஸோ இந்த ஆன்சர் வரும். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். இதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் வரும். ஓகேவா. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா வந்து 2-3 கணக்கு இதே மாதிரி இருக்குது. இந்த ஃபார்முலா வந்து அடி கொடுத்து இப்படி ஒரு வேல்யூ வருது, இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்.
சப்ஸ்டிட் பண்ணி இதில் ஏதாவது ஒரு வேல்யூ, இப்போ நீங்கள் இது கூட எடுக்கலாம், இது கூட எடுத்து கூட செய்யலாம் வரும். ஸோ இதில் வந்து இதை எடுக்கிறோம், இதை எடுத்தால் 3 டைம் போடணும், இதை எடுத்தால் 2 டைம் போதும், அதனால தான் இதை எடுக்கிறோம். ஓகேவா, 2 ஆண்டுகள்னு எடுத்தால் 2 டைம் போட்டால் போதும், அதனால தான் 2 ஆண்டுகள்னு எடுத்து இதுக்கு போடுறோம். 17/16ன்னு 2 டைம் போட்டு கொண்டு வரோம். இதை எடுத்தீங்கன்னா 3 டைம் போடணும், அப்போ நமக்கு சிரமம் தான், அதனால தான் இது போட்டு. ஓகே, இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 6. ஓகே சரி, இதுக்கு வந்து ஏதாவது ஷார்ட்கட்டில் ஏதாட்டு இருக்கான்னு பார்ப்போமா. 2 டைம் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இது 289 2 டைம் மல்டிப்ளை, இது ஒரு வருஷம் 2 டைம் பண்ணால் 400 எவ்வளவு 4 290 290னா 400 580. ஸோ இது கூட 580 கொடுங்க. 580 கூட்டி பாருங்க, கிட்டத்தட்ட இந்த ஆன்சர் தான் வரும். 6 8 9 16 17க்கு 7 மிச்சம் 1 6 4. ஸோ 4676. இங்கே வந்து 24ன்னு இருக்கு. ஸோ இது மட்டும்தான் நியர்பை வருது. மீதி எது கூட 500 கூட்டினாலும் 700, இது 800, இதெல்லாம் அந்த ரேஞ்சுக்கு போயிடும். ஸோ இந்த இதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு பார்த்த உடனே ஆன்சர் சொல்லணும்னா இந்த ஒரு மெத்தடு தான். ஓகே, பார்த்த உடனே ஆன்சர் சொல்லணும்னா இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள் 289. அப்போது ஏதோ ஒரு அசல் ஃபஸ்ட்டு வந்து அசல் அப்படிங்கிறது 4996 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அப்போ இது ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். அப்போ 2 வருஷத்துக்குன்னா எத்தனை? இதில் வாங்க, இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி 9 18க்கு 8 மிச்சம் 1 8 16 17க்கு 7 மிச்சம் 1 5. ஸோ 578. ஓகேவா, ஸோ இந்த 578ங்கிறத கூட்டும்போது இதுக்கு கிட்ட எது வருதோ அதுதான் ஆன்சருங்கிறது முடிவு பண்ணிக்கோங்க. மீதி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இதை தாண்டிடும், இதை தாண்டிடும், 700 வந்துடும், 800 வந்துடும், 800 வந்துடும். ஸோ இந்த 3மே கிடையாது, இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு கண்டுபிடிப்பதற்கான ஒரே ஈஸியஸ்ட் மெத்தட் வந்து இதுதான். ஓகேவா, இந்த மாதிரி சொல்லக்கூடியதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வரலைன்னா கூட, கணக்கு வரல, நீங்கள் உதாரணத்திற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்லிக் கொடுத்தது செஞ்சீங்கன்னா அரை மணி நேரம் ஆகிட்டுனா எக்ஸாம் எழுதுறது வேஸ்ட்டு தானே. ஸோ டக்குன்னு எதுக்கு ஆன்சர் வரும்னு பார்க்கணும், அதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 8வது கணக்கு பொறுத்த வரைக்கும் 12% ஆண்டு வட்டி விகிதத்தின்படி 3 ஆண்டுகளில் 432 கூட்டு வட்டி தரும் அசல் வந்து எவ்வளோன்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 432 அப்படிங்கிறது கூட்டு வட்டி, அசல் வந்து தெரியாது, 112ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 112 டிவைடட் பை 100. ஏன் 3 டைம் போடுறோம்னா 3 ஆண்டுகள்னால. இப்போ 112 டிவைடட் பை 100ன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ வரும்? 1.12ன்னு வரும். ஓகே, 1.12 1.12 1.12. இதை வந்து மல்டிப்ளை பண்ணும், 1.12 1.12ங்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 1.4049 இந்த மாதிரி வரும். ஓகேவா, இப்போ 28 இந்த ரேஞ்சில் வரும். இப்போ இதில் வந்து இந்த கணக்கில் வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா கணக்குலையும் வந்து நம்ம பார்த்தோம்னு நினச்சிக்கோங்களேன், எல்லா கணக்குலையும் வந்து நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும்? A மைனஸ் பியில் தானே கிடைக்கும், அமௌண்ட் மைனஸ் பியில் தான் கிடைக்கும். இது வந்து நமக்கு பிக்காண்டி சப்ஸ்டிட் பண்ணுறது. ஸோ இந்த இதில் கிடைக்கும் போது இதை வந்து 1 மைனஸ்ன்னு போடணும், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதற்கெல்லாம் பெரிய ஃபார்முலா இருக்குது, P இன்ட்டு 1 + R டிவைடட் பை 100 த ஹோல் பவர் n மைனஸ் த P. அப்போ இந்த Pக்கு பதிலாக இந்த காமனை வெளியே எடுத்தால் 1 மைனஸ் அப்படிங்கிறது மாதிரி வரும். அதெல்லாம் நீங்கள் ரொம்ப குழப்ப வேண்டாம், அதற்காண்டி தான் இப்படி சொல்கிறேன். ஓகேவா, இந்த மெத்தட் அப்படின்னா என்ன வரும்? கூட்டு வட்டி கொடுத்துடணும், கூட்டு வட்டி கொடுத்து ஆண்டுகள் கொடுத்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, அப்படி கொடுத்து அசலை கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி இதை 1ஆல் மைனஸ் பண்ணிடணும். 1ஆல் மைனஸ் பண்ண என்ன வரும்? 0.41 சம்திங் வருமா? ஓகே, 1 மைனஸ் 1.404928. ஓகே, 0.41 கிட்ட வரும். இதை வச்சு இதை டிவைட் பண்ணும், 432 டிவைடட் பை
432 பை இந்த 01 இதை வச்சு இது பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 1067ன்னு வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் 8வது. ஓகேவா, இது வரும். இதில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வந்து இந்த கணக்குக்கு வந்து வேல்யூ வந்து தேவைப்படும், இல்லைன்னா வராது. ஓகே, 20,000க்கு 15% ஆண்டு வட்டியில் 2 வருஷம் 1/3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியை காண்க. ஸோ இது எப்பவும் போல் 20,000க்கு போட்டுக்கோங்க. 20,000க்கு 15%. ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு கண்டுபிடிப்போம். 0 கேன்சல், 0 கேன்சல், 2 15 30, அடுத்து ஒரு 2 0. அப்போ 30,000க்கு 15%. 0 கேன்சல், 0 கேன்சல், 3 15 45, 4,500. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணு, இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ இது வந்து எவ்வளவு? 6,000 வரும். இது வந்து 450 தான் வரும். ஸோ 6,450. இந்த கணக்கில் வந்து ரொம்ப முக்கியமான இடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான், இப்போ செய்யக்கூடிய இடம் தான். என்னன்னா இதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு 1/3 இருக்கா, இந்த 1/3 இன்ட்டு 15% போடணும். போட்டால் எவ்வளோ வருது? 1/3க்கு 15%. இப்போ காலாண்டு அரையாண்டுக்குன்னா பர்சன்டேஜ் வகுக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இது 1/3க்கு வகுத்தா 5%. ஓகேவா, அப்போ இது வந்து 5%ன்னு எடுத்துக்கணும். இந்த 5% எதுக்கு எடுக்கணும்னா, இந்த 20,000 இருக்கா, 20,000 ப்ளஸ் 6,450 தானே கூட்டு வட்டியில் வந்துடும். இப்போ இந்த 2 வருஷத்துக்கு சேர்ந்துட்டு 20,000, 2 வருஷத்தில் இந்த காசு சேர்ந்துட்டு, அப்போ 20,000 6,450னா எவ்வளவு? 26,450ங்கிறது அவங்ககிட்ட 2 வருஷத்தில் இருக்குது. இந்த 2 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டுக்கு தான், ஓகேவா, 2 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டுக்கு தான் என்னது 5% வந்து நம்ம எடுக்கணும். ஓகேவா, அதுதான் வந்து ஆன்சராக வரும். இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த 450க்கு 5%ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. 450க்கு 5%ன்னு போட்டால் இது வரும்னு நினைக்கிறேன், இந்த ஆன்சர் வரும். ஆனால் இது அந்த ஆன்சர் கிடையாது. 20,000 கூட இந்த 2 வருஷத்துக்கு கூட்டிக்கணும். கூட்டினா எவ்வளவு? 26,450ங்கிறது 2 வருஷத்தில் கிடைச்சிடும். இன்னொரு ஒரு 1/க்கு வந்து 5%ன்னு போட்டால் கிடைக்கும். 0 கேன்சல், 1 5 5, 2 5 10, 1 2 1 2, 3 2 6, 2 4, 2 4. ஸோ 1322.50. ஓகேவா, இந்த வேல்யூ இது கூட கூட்டணும். 1322.50. ஸோ 50 அப்படியே வந்துடும். 22க்கு 2 7, 4 3 7 7. ஸோ 772.50 பைசா. ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் ஏ. 20க்கு வந்து ஆப்ஷன் ஏ. இப்போ 640 ஆனது 2 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை 774.40 ஆகும் எனில் கூட்டு வட்டி விகிதம். 640ங்கிறது மொத்த அமௌண்ட்டாக எவ்வளோ கிடைக்கிது? 774.40ன்னு கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ? ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் 134.40. இதுதான் வந்து இதோடைய டிஃப்ரெண்ட்டாக வருது. இந்த கணக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்லேருந்து போங்க, அப்போ தான் ஈஸியாக வரும். இப்போ 10% எடுத்துக்கோங்க. இப்போ 640க்கு 10% அப்படிங்கும்போது 64 வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு 2 வருஷம். அப்போ 64ன்னு வருது ஃபஸ்ட் வருஷத்தில். இப்போ இது கூட ஆட் பண்ணுவோமா? 4 0 1 704. இப்போ இதுக்கு 10%, இதுக்கு 10%னா இதில் புள்ளி வச்சா வந்துட போகுது. அப்போது ஓகேவா, இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இவங்க என்ன கேட்குறாங்க? கூட்டு வட்டி விகிதம். நமக்கு இதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 134.40. அப்போ 64 இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 70.4. அப்போ 64 + 70.4 0 0 4 4 13. ஸோ இதுதான் அது. ஸோ 10% போட்டால் இந்த கணக்குக்கான ஆன்சருங்கிறது கரெக்டாக வந்து விடுகிறது. ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேருந்து போங்க. இது எப்படி நான் 10ன்னு கண்டுபிடிக்க அப்படின்ட்டு யோசிக்காமல் ஃபஸ்ட்டு கணக்கை பாருங்கள். ஓகேவா, கணக்கில் 640ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இந்த கணக்கை வந்து பார்க்கும்போது எப்படி பார்க்கணுன்னா 640, இது 774.5 வருது. இது பிரின்சிபல் அமௌண்ட்டு, இது கூட்டுத்தொகை, இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு. நமக்கு A - P, அதாவது இந்த டோட்டல் அமௌண்ட் மைனஸ் இந்த என்னது
பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இதுலேருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். 134.40ங்கிறது இன்ட்ரெஸ்ட்டு. இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 640க்கு இருக்குல்ல, இதுக்கு என்ன பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டால், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டால் நமக்கு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 134.40 கிடைக்குன்ட்டு பார்க்கணும். அது வந்து 2 வருஷம்னு சொல்லிட்டாங்க. 2 வருஷம் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு மனக்கணக்கில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போடுங்க. இப்போ 10% அப்படிங்கன்னா எவ்வளோ வரும்? 64 64 128. நமக்கு 134 தேவைப்படுது. அப்போ இது வர வாய்ப்பு இருக்குது. இப்போ 12% போடுங்க. அப்போ 10%னா 64, 12%னா 64 எவ்வளோ வரும்? 6.4 6 6 12 13 கிட்ட வந்துடுதா? அப்போ 64 13 எவ்வளவு? 67 77 கிட்ட வந்துடும். ஓகே, 77 வந்து 2 வருஷத்துக்குன்னா 154. அப்போ 154ங்கிறது கிடையாது. 154 கிடையாதுன்னா அதுக்கு அப்புறம் வரக்கூடிய இதுவும் இருக்காது, இதுவும் இருக்காது. ஏன்னா இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட, இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட. அப்போ 10% தான் அப்படின்ட்டு இங்கேயே நம்ம யூகிச்சு போட்டுடலாம். ஓகேவா? அந்த யூகிச்சு போடுவது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நிறைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் யூகிச்சு போட்டால் தான் கணக்கை சீக்கிரம் முடிக்க முடியும். ஃபுல்லாக செய்வேன்னா அந்த ஒரு கணக்கே வந்து 1 மணி நேரம் ஆகலாம். அடுத்து இது பாருங்க, ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் 4% கூட்டு வட்டியில் 2028 ஆகிறது எனில் அசலை காண்க. ஓகே, இப்போ ஏதோ ஒரு அசல், இந்த 4 ஆப்ஷனில் உள்ள ஏதோ ஒரு அசல் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் 4%ல் இவ்வளோ ரூபாவை வந்து மாறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 4% வந்து 2 வருஷத்துக்கு போட்டால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுங்கள். 4% இது 10%, இது 1%. அப்போ 16ங்கிறது 1%. அப்போ 4%னா எவ்வளவு? 16 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 16 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ? 16 32 64. அப்போ ஒரு வருஷத்துக்கு 64, 2 வருஷத்துக்கு 128 வருது. இதுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 128 தான் வருது. நமக்கு தேவை இது. அப்போ இது 1700 சம்திங் தான் வரும். அப்போ இது கிடையாது. ஓகே, அடுத்து இதை எடுங்க. இது 1875. இதோட 4% அப்படிங்கும்போது 18. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18. அப்போ 18 18 × 4 18 × 4 18 36 72. 72னா 2 வருஷத்துக்கு 144. இந்த 0.75 இருக்குல்ல, இந்த 0.75 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.5 3 3 3 3. அப்போ இங்கே 3 வரும். 3 சேர்த்தா 75 6 வரும். அப்போ 150. ஓகேவா? இப்போ 1875 ஒரு 150 வந்து போடுங்க. 5 2 1 10க்கு 0 மிச்சம் 1 2. ஸோ 2025ன்னு வருது. ஸோ இது ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த வேல்யூலாம் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. 19 19 × 4னா எவ்வளவு? 38 76 152. அப்போ 152னா இது கூட எவ்வளோ வரும்? 2052ன்னு வரும். அப்போ இது கிடையாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே பண்ணிடலாம். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 வரும். அப்போ 2080 இதுவும் வந்து கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து என்னது? 1875 தான் இதோடைய கரெக்ட் ஆன்சர். ஏன்னா வந்துட்டுல 2025 அப்படின்ட்டு. அவ்வளோதான். இதெல்லாம் ஆக்சுவல் ஃபார்முலாவில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா இதை கூட வந்து நான் இப்போ சொல்லிக் கொடுத்த மெத்தடில் வந்து பண்ணுங்கள். 1875 மொதல் வருஷத்துக்கு 75 சேர்த்துக்கோங்க. ஏன்னா மொதல் வருஷத்துக்கு 75 தானே வருது. அது சேர்த்தா 0 14க்கு 14 1 15க்கு 5 மிச்சம் 1 19. இப்போ இந்த இதுக்கு வந்து எவ்வளவு? 4%. ஓகேவா? இப்போ இதுக்கு 4%னா 10 1% 19 19 38 76 76 2 78. ஸோ 78 8 2 1 0 1 2. ஸோ ஆன்சர் கரெக்டாக வருதா? அவ்வளோதான். ஸோ இந்த யூகத்தின் அடிப்படையில் ஆன்சரை போட்டு போகலாம். இல்லை அதை நான் கன்ஃபர்மேஷன் பண்ணணுன்னா கூட இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணுவது ஈஸி. இதுக்கெல்லாம் ஆக்சுவல் மெத்தடு உங்களுக்கு தெரியும். நான் கிளாஸில் சொல்லிக் கொடுத்துருப்பேன். எல்லாம் பக்கமாக வரும். இந்த மெத்தட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் அகெயின் அடுத்த கணக்கு பாருங்க. ஆண்டுக்கு எந்த விகிதத்தில் கூட்டு வட்டி 3 ஆண்டுகளில் 10,000 தொகை 13,000
310 ஆகும். இப்போ 10,000 அப்படிங்கிறது 13,310 ஆகும். அப்படிங்கும்போது எவ்வளவு டிஃப்ரென்ஸ் வருது? 3,310ங்கிறது டிஃப்ரெண்ட். இப்போ 3 ஆண்டுகளில் ஆகணும். ஓகேவா? அப்போ ஒரு வருஷத்துக்கு நமக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கிடைக்கணும். ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் கிடைச்சாதான் 3 வருஷத்துக்கு 3000 ரூபாய் அப்படின்ட்டு வரும். ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது எது வந்து கொடுக்கறது? இந்த 10% தான் கொடுக்கும். அப்போ 10% எடுங்க. அப்போ 10,000த்திற்கு இந்த 3 வருஷம்னா நம்ம 331 மெத்தடை யூஸ் பண்ணுங்க. ஆன்சர் ஈஸியாக வரும் பாருங்க. 10,000த்திற்கு 10% அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளவு? 1000. ஓகேவா? 1000 3. அப்போ 1000த்திற்கு 10%. இது செகண்ட் ஸ்டெப் அப்படி தானே வரும். 10,000த்துக்கு 10% அப்படிங்கும்போது நமக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். அடுத்து 1000த்தை எடுத்துக்கணும். 1000த்துக்கு 10% அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ வரும்? 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 100 ரூபாய் வரும். 100 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 100க்கு 10%. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 10. இதை வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணும். இங்கேயும் 0ஆல் அடி கொடுத்துருதேன். இங்கே 1000. ஓகேவா? அப்போ இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர். இப்போ 3னா 3000 3000. இங்கே 300 3300. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 10 3310 ஆன்சர் வருதா? ஸோ இதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகே, இதை வந்து வேற இப்போ வந்து எனக்கு இந்த 10%ன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரில அப்படின்னு நான் வந்து இதை எப்படி வந்து செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இதுக்கு ஈஸியான மெத்தடு. ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் எந்த மெத்தட் போனாலும் உங்களுக்கு பெருசாக தான் வரும். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது வந்து எப்போவுமே கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அது வந்து இந்த கிளாஸ் மெத்தடில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து புரியலன்னா இந்த கிளாஸ் மெத்தடில் சொல்லி கொடுக்குறத பார்த்துக்கோங்க. 5,000த்திற்கு 8% ஆண்டில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம். ஓகே, இது ரொம்ப ஈஸி தான். 5000 8% அப்படிங்கிறது 2 வருஷத்துக்குனால 8/100 8/100ன்னு 2 தடவை டைம் போட்டுக்கணும். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 0 0 0 0 கேன்சல், 1 5 5 2 10 1 2 4 2 8 4 8 32. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 32. அடுத்தது 5,000த்திற்கு 12% வட்டி வைத்தல் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி. 2 வருஷம்னா 2-1 மெத்தட். அப்போ 5,000த்திற்கு 12%. 5,000த்துக்கு 12%னா எவ்வளோ வரும்? 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 12 5 60. அந்த 0 சேர்த்தா 600. ஓகேவா? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அடுத்து 600க்கு 12%. 600க்கு 12% அப்படிங்கும்போது எவ்வளோ வருது? 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 12 6 72. இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 1200. இது வந்து எவ்வளவு? ஒரு 72. 1272. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 1772. ஒரு சில கணக்கு பார்த்தீங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியான 2-1 மெத்தடில் போட்டுடலாம். இதுக்கு வந்து இந்த ஷார்ட்கட்டில் வந்து போட்டுடலாம். இதற்கு முன்னாடி பார்த்தோம்ல, இதெல்லாம் வந்து ஆப்ஷன்லேருந்து தான் போகணும். இதுக்கு ஆப்ஷனு, இதுக்கு ஆப்ஷனு, இதுக்கும் ஆப்ஷன்லேருந்து தான் ஈஸி. இந்த கணக்குக்கு ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சி அங்கேருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு சில கணக்குகள் அப்படி தான் வருது. வேறு என்ன நம்ம செய்ய? நார்மல் மெத்தட் இந்த கிளாஸ் மெத்தடில் போனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நிறைய உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சால் கிளாஸ் மெத்தடில் போங்க, இல்லைன்னா இந்த மெத்தட் பெஸ்ட்டு. 4,000த்துக்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கெடுப்படும் முறையில் 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஓகே, எல்லாம் ரொம்ப ஈஸியானது தான். இப்போ 4,000 இருக்குது. ஓகேவா? 4,000த்துக்கு 10%. 4,000த்துக்கு 10% அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வருஷத்தில் நமக்கு 400 ரூபா கிடைக்கும். அப்போ 4,000 + 400 எவ்வளவு? 4,400. 4,400 ரூபா ஃபஸ்ட் வருஷம் நமக்கு முடியும் போது இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு 10% எடுக்காங்க. இதுக்கு 10% எடுத்து எவ்வளவு? 440. இப்போ 4,840 வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சா? இது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு இது வருது 4,400. 2வது வருஷத்துக்கு நமக்கு 4,840 வருது. நமக்கு அடுத்த ஒரு அரை வருடம் கொடுத்துருக்காங்களா? இந்த அரை வருடம்னு வரும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கும். அரை வருஷம்னு வந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிடணும். ஏன்னா பாதி வருஷத்துக்கு நான் ஒரு வருஷத்துக்கு 10%. அப்போ அரை வருஷத்துக்கு 2ஆல் டிவைட் பண்ணால் 5%. அப்போ இதுக்கு 5%. 0 0 கேன்சல், 1 5 5 2 10 1 2 2 4 4 2 8
2 4. ஓகேவா? அப்போ 4840 ப்ளஸ் 242 2 8 0 1 5 5082. இந்த 5082 அப்படிங்கிறது டோட்டல் அமௌண்ட். இதில் இருந்து நம்ம 4000 ரூபாவை கழிச்சிட்டோம்னா இதான அசல். இந்த அசலை வந்து கழிச்சிட்டோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். அமௌண்ட் மைனஸ் இது தானே, ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ ஏயிலிருந்து பிஏ கழிக்கிறோம். இப்போ கழிச்சிட்டா இவ்வளோ வரும் 1082. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 1082. இந்த கணக்குடைய ஆன்சர் இதுதான். இப்படி தனியாக கண்டுபிடிக்கணும். 2 வருஷத்துக்கு எவ்வளோ வருதுன்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அரை வருஷத்துக்கு எவ்வளோ வருதுன்ட்டு கண்டுபிடிச்சா நமக்கு கணக்கு ஈஸியாக வந்துடும். அடுத்த 3000க்கு 10% ஆண்டு வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி. இந்த கணக்கு இதுக்கு முன்னாடி செஞ்சோம்ல அந்த கணக்கோடைய ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஈஸியாக போடுறோம். 3000 ரூபா இருக்குது, 10%, 3 வருஷம்னா 331 மெத்தட். இப்போ 10%னா எவ்வளோ வருது? 300 ரூபா வருது. அடுத்து 300 ரூபாய்க்கு 10% அப்படின்னா எவ்வளோ வரும்? 30 ரூபா வருது. அடுத்து 30 ரூபாய்க்கு 10% அப்படின்னா எவ்வளோ வரும்? 3 ரூபா வரும். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 331 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 900 ப்ளஸ் 90 ப்ளஸ் இது மல்டிப்ளை பண்ண, இது 900, இது ப்ளஸ் 90 ப்ளஸ் இது வந்து 3. இந்த 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 993. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 993. ஓகே, அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 1200க்கு 1க்கு 10% வட்டி விகிதம் ஓராண்டுக்கு. ஓகே, ஒரு வருஷத்துக்கு 10% வட்டி விகிதம். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க 1200 ரூபாய்க்கு. அப்படி கணக்கிட்டால் தனி வட்டி கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். நமக்கு எப்போவுமே தனி வட்டி கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இது தெரியும். 1200 இன்ட்டு 10/100 10/100. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா சரி அப்படி தானே போடுவோம். அரையாண்டிற்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா 2 டைம் 10/100 10/100ன்னு போடுவோம். இப்படி போடக்கூடாது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அரையாண்டிற்குன்னு கொடுத்தாலே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் அடிச்சிடணும். அப்போ 5%. அரையாண்டுக்கு ஒரு தடவை 5%. அதை 2 தடவை, ஒரு வருஷத்துக்கு 2 டைம் வருமா? அரையாண்டுக்கு ஒரு முறை, இன்னொரு அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்போ 2 டைம் வந்து பண்ணுறோம். அதனால 2 டைம், அவ்வளோதான். இதை வந்து அடி கொடுத்த ஆன்சர் 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 4 5 25 100, 3 12, 5 20, 4 5 5. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3. இந்த கணக்கில் உங்களுக்கு வந்து இந்த அரையாண்டிற்கு அப்படின்னு வரும்போது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிடணும். 5, அந்த 5 வந்து எப்பவும் போடணும். 1200 இன்ட்டு 5/100 5/100. அது 2 தடவை போடணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு ஆண்டுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு 2 டைம் கணக்கிடுவாங்க. அப்போ 2 டைம்னா நம்ம ஆக்சுவலாக எப்பவும் செய்கிற மாதிரி செய்யணும். 3 டைம்னா என்னன்ட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இல்லை பின்னாடி கணக்கு வந்தால் சொல்கிறேன். ஓகே, 1.5 ஆண்டுகளுக்கு அசல் 5000 20% ஆண்டு வட்டி விகிதம் அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. ஓகே, இப்போ அரையாண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது தாங்க. அப்போ 20% கிடையாது, நமக்கு 10%. ஓகேவா? 5000 10%னா எவ்வளோ வரும்? 500 ரூபாய். அப்போ இதை அடுத்த ஃபர்ஸ்ட் வருஷத்தில் 5500ன்னு இருக்கும். இப்போ ஒரு 10%, இப்போ 550. அந்த 550 இங்கே போடுங்க. 0 5 0 1 6. இப்போ ரெண்டாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 6050 இருக்கு. ரெண்டாவது வருஷம் கிடையாது, இது வந்து 1.5 ஆண்டுகள். அப்படி அரையாண்டுக்கு ஒரு முறைனா 1.5 வருஷத்துக்கு எத்தனை? 3 டைம் பண்ணுவோம்ல. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியாச்சு. இது ஃபர்ஸ்ட் அரையாண்டு, இது செகண்ட் அரையாண்டு, மூன்றாவது அரையாண்டுக்கு இப்போ இதுக்கு 10%னா 605. 5 5 6 6. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் அமௌண்ட் 6655. நமக்கு அசல் வந்து எவ்வளவு? 5000 மைனஸ் 5000 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். எவ்வளோ வரும்? 1655. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 6655. ஓகேவா? இப்படி தான் நான் கணக்கு செய்வேன். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஆன்சரை வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியும்.
அடுத்த கணக்கு, இந்த கணக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல 993, அந்த கணக்கோடைய இந்த ஒரு வெர்ஷனு 3000 ரூபாய் இருக்குது. 10% வட்டி விகிதம். 10% வட்டி விகிதம்னா இப்போ பாருங்கள், தனி வட்டியே நீங்கள் வச்சுக்கோங்க. 3000க்கு 10% வட்டி விகிதம். இது வந்து 3000. அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 993 வரணும். இப்போ ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 300 வரும், நமக்கு 993 வருது. அப்போ ஒரு வருஷம் கிடையாது. செகண்ட் வருஷத்துக்கு 600 வைங்க, அப்போ ரெண்டாவது இதுவும் கிடையாது. நமக்கு 993 வரணும், 900 சம்திங் வரணும். இப்போ மூணாவது வருஷத்துக்கு 900 வரும், அப்போ மூணாவது வருஷத்துக்கு 900. நான்காவது வருஷம்னா எவ்வளோ வரும்? 1200 வரும். அப்போ இது கிடையாது. அப்போ 3 வருஷம்தான் வந்து இதற்கான சரியான விடை. ஓகேவா? இதை வந்து நீங்கள் நம்ம ஆக்சுவல் மெத்தடில் பண்ணணுன்னா எப்படி வரணும்? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு பார்த்தோம்ல, அந்த கணக்கு எங்கே இந்த இருக்குல்ல, இந்த கணக்கு தான். இந்த கணக்கு தான் அவங்க இதை கொடுத்துட்டு அதை கேட்டிருக்காங்க. புரியுதா? 993 கொடுத்துட்டு எத்தனை வருஷம்ட்டு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதே மெத்தட் தான் அங்கேயே வந்து செய்ய வரும். அடுத்த கணக்கு, இது தனி வட்டி கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம். 8000 10%, 2 வருஷத்துக்கு தானே, வேற ஒன்றும் கொடுக்கல. ஈஸியான கணக்கு. 0 கேன்சல், 0 கேன்சல், 0 கேன்சல், 0 கேன்சல். ஆன்சர் வந்து 80. ஓகே, இந்த வீடியோடைய கடைசி கணக்கு. 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில வித்தியாசம் 1134 எனில் அசல். நம்ம வந்து இதற்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அசல் போட்டிருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்படி தான் பண்ணியிருப்போம். இந்த என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ 2 டைமுக்கு தான் பண்ணியிருப்போம், 3 டைமுக்கு வந்து பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா? இப்படி தான் பண்ணியிருப்போம். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இதே கொடுக்கல, கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு எப்படி பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கா, டிஃப்ரென்ஸ் இங்கே போட்டுருணும். டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்னது? 1134. ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபலை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அமௌண்ட்டை, அசலை. அப்போ அசல் வந்து இங்கே போட்டுக்கோங்க. அசல் இன்ட்டு எப்பவும் போல் இந்த 15%க்கு எப்படி போடுவோமோ அப்படி போடுங்க. 15/100 ஃபஸ்ட்டு வருஷம், 15/100 செகண்ட் வருஷம். தேர்டு வருஷம் வரும்போது என்ன பண்ணணும்னா 300 ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஓகேவா? அப்போ 300 + 15. ஏன்னா 3வது வருஷம் கூட்டு, இந்த மெத்தடில் 2 வருஷத்துக்கு ஒன்றும் ஆகாது, 3வது வருஷத்துக்கு இப்படி வரும். ஸோ 315/100. இப்போ இது அடி கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். 3 5 35 15, 25 100, 35 15, 4 20. ஓகே, அடுத்தது 25 100, 6 30, மிச்சம் 1, 35 15. இதற்கு மேலே அடி போகாது.